ஸோ அவர் பேசுகிற விஷயம் வந்து இந்த ரொம்ப எல்லாரையும் முட்டாள்களாக நினச்சி பேசுகிறாரான்னு தெரியல. எஃப்ஐஆரில் தகவலும் வருன்றது தெரியாமல் உயர்நீதிமன்றம் சொல்லலை. மாஸ் பண்ணணுங்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தகவல்களை பற்றி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பெரிய பேர் ஏடி இது அவங்களுக்கான டாப் இது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ மோசமாக இருக்குது. உள்ளே எப்படி வந்து மாணவர்களுடைய வாழ்க்கை, அதற்கான பாதுகாப்பு எதுக்கு போடுறீங்க, எதுக்கு அத்தனை லட்சம் செலவு பண்ணுறீங்க, பாதுகாப்பு ஏன் அது வேலை செய்யாமல் இருக்குது அது தெரியாது. அப்போ இத்தனை நாளாக ஒரு பிரச்சனையும் நடக்கலையேன்னு ஒரு முட்டாள்தனமான பதில் சொல்லுவாங்க. தினம் பிரச்சனை நடக்கிறது பேர் தான் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற விஷயம் இல்லை. அந்த குற்றமாக அவன் கருதுறதுனால தான் அந்த கில்ட்டியாக அவங்களுக்கு வந்து அந்த குற்ற உணர்வு வர்றதுனால ஒரு அயோக்கியனாக இருக்கவனுக்கு அடிப்பணியறதுக்கோ இல்லை அச்சப்படுறதுக்கோ இந்த பெண்ணுக்கு ஒரு நிலைமை ஏற்படும். இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைங்க. நீங்கள் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு சிசிடிவி கேமரா வேலை செய்யாது. இன்னும் சில உயர்நீதிமன்றத்தில் என்னெல்லாம் தீர்ப்புகள் வந்திருக்குன்னா, எங்கேயாச்சும் தவறு நடந்திருக்கு, சிசிடிவி இல்லைன்னா அந்த தவறுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஒருத்தர் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு, அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப ரொம்ப அநியாயம், யார் அந்த சார், என்னுடைய தமிழ்நாட்டின் மகளை காப்பாற்றுங்கள் அப்படின்னு. நான் சாட்டை அடிக்கிறதுனால இந்த இது வந்து சரியாயிடுமான்னு சொன்னால், அப்போ அந்த மக்கள் நீ எதுக்கு ஈர்க்கணும்னா ஓட்டு அரசியல். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விவகாரம் பல்வேறு அரசியல் விவாதங்கள் உட்பட பல்வேறு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அஜிதா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். ஸோ சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு விவகாரம் நடந்தது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் லீக் ஆனது அப்படின்றது தான் மிக பிரதானமாக பேசப்பட்டது. இந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்களில், அதாவது இந்த மாதிரியான கேஸில் எஃப்ஐஆர் லீக் ஆகுது அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை பற்றியான விவாதம் அரசியல் வட்டாரங்கள்லையும் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக அதை எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம், ஒரு சென்னை அதனுடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய இடத்துல, சென்னையினுடைய மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு அளவில் இந்திய அளவில் மிக உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டில் பேசப்படக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ரொம்ப அங்கே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாலியல் ரீதியான வன்புணர்வு என்கிற வன்முறை நடந்திருக்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கிய விஷயமா இருந்தது. ஏன்னு சொன்னால், நமக்கு தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான வழக்குகள், ஆயிரக்கணக்கான வழக்குகள் ஒரு ஆண்டுக்கு குறிப்பாக ரேப் அப்படிங்கிற அந்த பாலியல் வன்புணர்வு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் லீக்கான விஷயம் ஒன்று நம்ம அடுத்து வருவோம். ஆனால் எங்கேயோ கண்காணாத இடத்துல, இல்லைனா யாருக்கும் தெரியாமல் இருக்க இடத்துல, இல்லை பாதுகாப்பு பற்றியோ தங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு இல்லாத பகுதிகள் நடக்குதுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பாதிக்கப்படுற பெண்ணுக்கும் பாதிப்பு செலுத்துகிறவருக்கும் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு, சாதி ரீதியான வித்தியாசங்கள், இது போன்ற பல வித்தியாசங்கள், இல்லைன்னா அவர் வர்க்க ரீதியாக இவங்க ரொம்ப மேலாக இருப்பாங்க அப்படிலாம் இருக்கிறது மாதிரி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிகபட்ச மதிப்பெண் எடுத்து உயர்ந்த இதுக்கு வரும்போது, ஒரு சென்னையில் ஒரு சாதாரணமாக உள்ள வந்து ஒருவர் வந்து அவங்க கேம்பஸ்குள்ளே பண்ணுறாருங்கிறது மிக மோசமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், இது வந்து ஒரு இயல்பான விஷயமோ, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கும் தான், ஐஐடியில் நடக்கும் தான் அப்படிங்கிற மாதிரியோ, எம்எம்சியில் நடக்கும்ன்றது. அப்போ ஆர்ஜிகர் போன்ற ஒரு தலைமை, ஒரு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைநகரத்தில் நடந்த ஒரு விஷயம் நாடு முழுக்கவும் உலகம் முழுக்கவும் அதை பற்றி பேசு பொருளாக ஆகிற அளவுக்கு அதில் வந்து ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றது ஒன்று. அது தவிர இந்த விஷயம் வந்து எல்லாமே அதே போல் இன்னும் மோசமாக, தன்னுடைய படிப்புக்காக தான் அங்கே இருக்காங்க, அவங்க எதுவும் தவறான இடத்துலையோ, இல்லைனா தவறான இடம்னு சொன்ன போனால் ஒருவேளை மது அருந்தக்கூடிய இடங்கள், பாதுகாப்பில்லாத இடங்கள், ரொம்ப ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்லலாம் அவங்க இருக்கலை. அதனால இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக ஆகியிருக்கிறது. இது போல் பல பெண்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது, அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ லீக் ஆகிறது அப்படின்னா, எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பேர் முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். யார் ஒருவர் எனக்கு ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொன்னாலும், தகவல் மூன்றாம் நபர் மூலமாக பெறப்பட்டாலும் கூட பதியப்பட வேண்டியது எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையாக இருந்துச்சுன்னா, பாக்ஸோ வழக்குகளாக இருந்துச்சுன்னா,
பெண்கள் மீதான பாலியல் ரீதியான அராஜகம், வன்புணர்வு, வன்கொடுமை, இப்படி அது பல கிரேட்ல இருக்கு. அந்த மாதிரியான செக்ஷுவல் அஃபென்சஸ் பண்ணுறாங்கன்னா இந்த விஷயங்களும் வந்து பப்ளிக் டொமைனில் நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய ஒரு பொது வெளியில், அதாவது வலைதளத்தில் பொது வெளியில் இருக்க முடியாது. அப்போ அது வந்து ப்ரொடெக்டட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அப்போ சிசிடிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய காவல்துறையினுடைய இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்த ஆவணங்கள், இந்த தரவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமி வழக்குன்னு வச்சுக்கோங்க, அண்ணா நகர் வழக்கு, இல்லை அதுக்கு முன்னாடி ஐநாவரம் வழக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த நேமையும் அந்த எஃப்ஐஆர் நம்பரே நீங்கள் கரெக்டாக போட்டாலும் கூட the information is blocked, it is not open, it cannot be viewed ன்னு வந்துடும். அப்போ நீங்கள் அதில் தமிழ்நாடு அரசு, அதில் இருக்க ஹோம் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எந்த மாநகரம்னு போய் ஒரு குற்ற எண், அதாவது எஃப்ஐஆரில் க்ரைம் நம்பர், அந்த க்ரைம் நம்பரோ எஃப்ஐஆர் நம்பரையோ நீங்கள் போட்டிங்கன்னா, மற்றதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், யார் என்ன, ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் அதில் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரோபோட் கிடையாது, வேறு எதனா அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான அந்த எஃப்ஐஆர் முழுக்க பார்க்கலாம், சாதாரண மற்ற எஃப்ஐஆர்கள். இதில் வந்து 2 விஷயம். எஃப்ஐஆர் என்கிறதே என்னென்னா, முதல் தகவல் யாரிடமிருந்து பெறப்பட்டது, நடந்தது என்ன, அது ஒரு முதல் தகவல் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தது, அதனுடைய குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும் வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க இதை அடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நான் என்ன சொல்ல மாட்டேன்னா, இப்பயே பிளான் பண்ணி அவர் சிகப்பு சட்டை போட்டிருக்காருன்னா வெள்ளை சட்டை போட்டவர் என்ன அடிச்சாருன்னு சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு கொலை முயற்சி பண்ணுறாருன்னு சொன்னால், என்ன கொலை முயற்சி வந்து 2 நாளைக்கு முன்னாடி பண்ணாங்கன்னு நான் ஒரு காரணமாக வச்சு சொல்கிறதுங்கிறது முடியாது. இன்றைக்கி நடந்தால் இன்றைக்கி சொல்லணும் போது அதனுடைய உண்மைத்தன்மை, மெய்த்தன்மைக்கு எஃப்ஐஆரும் எஃப்ஐஆர் பதிவுப்பட்ட நேரமும் அது ரொம்ப முக்கியமானது ஒரு கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸில். அப்போ இந்த விஷயங்கள் வந்து இல்லாமல், எல்லா தகவல்களும் இல்லாமல் எஃப்ஐஆர் இருக்காது, அது சரியானது. ஆனால் ஒன்று பெயர், ஊர், அவங்களுடைய விலாசம், ஃபோன் நம்பர் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் யார் புகார்தாரரோ அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸாக உள்ள வரக்கூடிய பாடியில் வரக்கூடிய எஃப்ஐஆருடைய பகுதிகளையோ மாஸ்க் பண்ணிடணும். அது அப்படியே வந்து கருப்பு நிற பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அப்போ எதுவுமே தெரியாது. இப்படியாவது இருக்கணுங்கிறது தான். அப்போ ஒரு போலீஸ் அதிகாரியே போய் பார்த்தா கூட அவருக்கு வந்து பெர்மிஷன் இல்லாமல் பார்க்க முடியாது. அப்போ அவர் வந்து அந்த கேஸை விசாரிக்கக்கூடிய புலன் விசாரணை அதிகாரியாக இருக்கணும். அப்போ தான் அவரால் அதை உள்ளே போய் பார்க்க முடியும், ஆஃபீஸராக இருக்கணும். ஆமாம், அந்த மாதிரி ஐஓ அல்லது ஐஓவோட பெர்மிஷனில் ஒரு தடயவியல் அறிஞர் அல்லது வேற ஒரு மருத்துவ அறிக்கை தரக்கூடியவர் அவர் காட்டணும்னு விரும்பக்கூடிய புலனாய்வு சம்பந்தமான விஷயங்களை தான் பார்க்க முடியும்னு இருக்கு. அப்போ இதை வந்து ஒன்று பதிவேற்றம் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க. அந்த பதிவேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்ல பதிவேற்றம் பண்ணும் பொழுது அவருடைய ரெஸ்பான்ஸில் இருக்கும். பதிவேற்றம் பண்ணிட்டா அந்த வேலையை செஞ்சு அதை டைப் பண்ணவர் பதிவேற்றம் பண்ணவரால் கூட பார்க்க முடியாது, எக்ஸப்ட் ஐஓவோ யாரோ. அப்போ ஒன்று காவல்துறையில் அவங்ககிட்டே அது போயிருக்கணும். டெக்னிக்கல் கிளிச், அது ஒரு ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, தொழில்நுட்ப கோளாறை சரி பண்ணி பாதுகாக்க வேண்டிய அதிகாரி யாரோ அவர் மேலே எஃப்ஐஆர் பதியணும், சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னு. ஆனால் இதெல்லாம் பேசு பொருளாக ஆனதுக்கு பிறகு அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்களே தவிர யாருன்னு தெரியல. இப்போ எங்கேருந்தோ ஹேக் பண்ணுறாங்கன்னு வைங்க, எல்லா எஃப்ஐஆரையும் பார்க்க முடியும். ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாணவியினுடைய எஃப்ஐஆர் மட்டும் வெளில வந்துச்சு? அது எப்படி ரவுண்ட்ஸில் போச்சு? இப்போ நீங்களும் நானும் ஒரு பத்திரிக்கையாளராக போய் உள்ளே போய் நீங்கள் பார்க்க முடிஞ்சதுன்னா அப்படி வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. அப்படி யாருமே வந்து அதை தரவிறக்கம் பண்ணி பதிவிறக்கம் பண்ணி பார்க்கலங்கிறது தான் உண்மை. அப்போ அது யார் கையில் கொடுக்கப்பட்டு, நிச்சயமாக அந்த மாணவியின் கையிலேருந்து அங்கேருந்து போயிருக்கோன்றதை பேசுறதுங்கிறது ரொம்ப முட்டாள்தனம். விக்டிமை மறுபடியும் பிளேம் பண்ணக்கூடிய ஒரு வன்முறை. அதனால காவல்துறை இதில் கவனமாக இருக்கணும். எனக்கு அதில் எப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு டெக்னிக்கல் கிளிச்சாக இருந்துச்சுன்னா உடனடியாக அதை வந்து யாராச்சும் இதை பப்ளிஷ் பண்ணாலோ சர்க்குலேட் பண்ணாலோ இது வந்து பெரிய ஆஃபென்ஸு. நாங்கள் வந்து எந்த ஃபோன் நம்பரில் எதில் இருந்தாலுமே நாங்கள் அவங்கள கைது பண்ணுவோன்ற மாதிரி, உதாரணத்துக்கு ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றியோ பிஎம்ஐ பற்றியோ ஒரு வதந்தி வந்துச்சுன்னா எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் பிடிச்சிட முடியுதுல்ல. அப்போ அந்த இந்த இடத்துல யாரு எந்த ஃபோன்லேருந்து எப்படி வந்துச்சுங்கிறது அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியும், பிடிக்க முடியும். இது தமிழக அரசு நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளும் பட்சத்தில் இது டெக்னிக்கல் கிளிச்சா அல்லது இப்படி வெளியிலேருந்து இந்த விஷயத்துல கூட காவல் ஆணையர், சென்னை காவல் ஆணையர் என்ன சொல்றாருன்னா, எஃப்ஐஆர்ல எல்லா தகவலும் சொல்றதுக்கு பேர் தான் எஃப்ஐஆர். அது இந்த கேஸா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை அப்படியே சொல்றது தான். அதுல மாஸ்கிங் பண்ணக்கூடாதுன்னு ப்ரெஸ் மீட்ல வந்து அவர் சொல்றாரு. எஃப்ஐஆர்ல அப்படி நடக்காது. ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, மாஸ்கிங் பண்ணாம நீ பண்ணதே தப்புன்றது சொல்லி. அப்போ காவல் ஆணையருக்கே வந்து சட்டம் தெரியலையான்ற அந்த முரண் என்ன விஷயம்னு சொன்னால், இதில் ஒரு சின்ன புரிந்து கொள்றதுல டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து எல்லாத்தையும் தகவல் கொடுக்கணுங்கிறது எஃப்ஐஆருங்கிறது உயர்நீதிமன்றத்துக்கு தெரியாத விஷயம் இல்லை.
இப்போ வந்து இன்றைக்கு டேஷ் நபர் டேஷ் இடத்தில் டேஷ் விதமாக வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார்னு எழுத முடியாது. எஃப்ஐஆரில் எக்ஸ் என்கிற நபருக்கு இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த நிமிடத்தில் இந்த நபர் மூலமாக அல்லது அடையாளம் காட்டக்கூடிய பெயர் தெரியாத ஒரு நபர் மூலம் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு தான் எழுத முடியும். ஆனால் மாஸ்கிங் பற்றி ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அது யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்றது தான். நீங்கள் பதிவேற்றம் பண்ணும்போது மாஸ்க்டாக இருக்கணும்ன்றது தான் சொல்கிறாங்க. அதாவது அதை வந்து எல்லாருமே பார்க்காத வகையில் ஆமாம், குறிப்பிட்ட இன்வெஸ்டிகேஷன் அதிகாரிகள் மட்டும் பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அது வந்து பாலியல் வன்புணர்வு வழக்கு இல்லை, இல்லைன்னா பாலியல் விஷயமும் சேர்ந்துருக்கு, ஒரு கொள்ளை நடந்திருக்குன்னா அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்ணின் பெயர், விலாசம், ஃபோன் நம்பர் அதை மட்டும் பிளாக்ல இருக்கும். ஆனால் மிச்சம் எல்லாமே உள்ள இருக்க தகவல் எல்லாம் பதிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மாஸ்கிங்ன்றது அடிப்படையான பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றியான தகவல்களை நீங்கள் மறைப்பது என்பது தான். அப்போ மாஸ்க் பண்ணி உள்ள பதிவேற்றணும். ஆக்சுவல் எஃப்ஐஆரில் எல்லா வார்த்தையும் இருக்கும். ஒரு ஐஓக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ஒரு மருத்துவர்கிட்ட நான் எங்கள் வீட்டு பிள்ளையை கூட்டு வர மாட்டேன், நீங்கள் ஆனால் ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஐஓக்கு எல்லா தகவலும் தெரியும். அப்போ மாஸ்கிங்கிறது என்னன்னு சொன்னால், பதிவேற்றம் பண்ணும்போது பதிவிறக்கம் செய்தாலும் மாஸ்க்டாக இருக்கும். அப்போ அதுக்கான கீ எல்லாம் அவங்க யார் தான் பார்க்க முடியுங்கிறதுக்கு மிக சிறிய அளவிலான அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு தான் அந்த ரைட் இருக்குன்றது தான். ஸோ அவர் பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப எல்லாரையும் முட்டாள்களாக நினச்சி பேசுகிறாரான்னு தெரியல. எஃப்ஐஆரில் தகவலும் வரும்ன்றது தெரியாமல் உயர்நீதிமன்றம் சொல்லலை. மாஸ்க் பண்ணணுங்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தகவல்களை பற்றி. அதுதான் இந்த பிரச்சனையில் மிக முக்கியமானதாக இன்னொன்று பேசப்படுது என்னென்னா சிசிடிவி. அங்கே வந்து சிசிடிவி வந்து ஒர்க் ஆகலை, சில சிசிடிவிகள். அப்போ நிர்பயா ஃபண்ட் என்ன ஆச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அடுத்தது ஒரு பிரைம் இன்ஸ்டியூட்டு, சென்னையோட இன்ஸ்டியூட்டு இந்தியா லெவலில் பேசப்படுறோம். இப்போ இங்கேயே இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா இது என்ன மாதிரியான விளைவுகளை இன்னும் இன்டெப்த் தமிழ்நாடுக்கு போகிறப்போ ஏற்படுது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைங்க. நீங்கள் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு சிசிடிவி கேமரா வேலை செய்யாது. நீங்கள் ரொம்ப முக்கியமான வழக்குகள், இப்போ கொடநாடு எஸ்டேட்லன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அங்கே யாராச்சும் உள்ளே போகிறாங்க, யார் கொலை செய்யப்பட்டாங்கன்னா அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு மனித உரிமை வழக்கறிஞர்களாக வந்து வழக்குகள் போடும்போது ஒரு பையனை அடித்து கொன்று லாக்கப்பில் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலேயே ஒரு ஃபிட்ஸ் வரும், நெஞ்சுவலி வரும், இறந்து போயிடுவார். 25 வயசு பையன், ஒரு பிரச்சனையும் இல்லாமலாம். அப்போ எங்கே வச்சுருந்தீங்க, என்ன மாதிரி அவர் இருந்தார் அதுக்கு முன்னாடி நாள் இரவில், லாக்கப்னுடைய இது இருக்கா சிசிடிவி கேமரானா அங்கே மட்டும் வேலை செய்யாது. அப்போ பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் எல்லா காவல் நிலையங்களும், ஒவ்வொரு காவல் நிலையமும் 14 இடங்களில் வரவேற்பறை, முன்வாசல், பின்வாசல், எழுத்தர் அறை, விசாரிக்கும் அறை, அதிகாரிகளுடைய அறை, அங்கே இருக்கக்கூடிய வாஷ்ரூம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ்னுடைய கதவுகள் வரைக்கும், அதுக்கு நடந்து போகிற காரிடார்ஸ், எல்லா பகுதிகளையும் கவர் பண்ணி இந்த மாதிரி நேம் பண்ணி 14 இடங்களில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கட்டாயமாக பண்ணணும்னு இதுக்காக ஒரு வழக்கும் நடந்துகிட்டே இருக்குது. எத்தனை பண்ணியிருக்கீங்கன்னு. தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து பணம் சம்மந்தமான நெருக்கடிகள் காரணமாக சிலது பண்ணலை, இவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்னும் மிச்சம்லாம் வந்து ஃபுல்லாக பண்ணிடுவோன்னு 1915 இதை பற்றி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ இது காவல்துறையில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், காவல்துறை செய்யக்கூடிய வன்முறைகளை கூட பார்க்க முடியாமல் நீதிமன்றங்கள் இருக்குது. இன்னும் குறிப்பாக என்ன சொல்லிட்டாங்க, இப்போ சாத்தான்குளம்ல நடந்துச்சு, அதை கேட்டிங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருக்கும், லாக்அப் டெத்லாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் சில உயர்நீதிமன்றத்தில் என்னெல்லாம் தீர்ப்புகள் வந்திருக்குன்னா, எங்கேயாச்சும் தவறு நடந்திருக்கு, சிசிடிவி இல்லைன்னா அந்த தவறுக்கு அவங்க தான் பொறுப்பு. அதாவது அங்கே காவல்துறையில் இருக்க கொட்டடி மரணம், லாக்அப் டெத் நடந்திருக்குன்னா அதுக்கு அந்த காவல்துறையில் இருக்கிற அதிகாரி தான் பொறுப்பு. ஏன்னா அது இல்லைன்னாலுமே என்ன அர்த்தம் இப்படிதான். ஆனால் பல மாதமாக வேலை செய்யலைன்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அப்போ பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்கான ஒரு பதில் தான் சிசிடிவி கேமரா வேலை செய்யலைன்னு. அது உண்மையும் கூட. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பெரிய பேர், இது அவங்களுக்கான டாப் இது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு மோசமாக இருக்குது. உள்ளே எப்படி வந்து மாணவர்களுடைய வாழ்க்கை, அதற்கான பாதுகாப்பு எதுக்கு போடுறீங்க, எதுக்கு அத்தனை லட்சம் செலவு பண்ணுறீங்க, பாதுகாப்பு ஏன் அது வேலை செய்யாமல் இருக்குது, அது தெரியாது. அப்போ இத்தனை நாளாக ஒரு பிரச்சனையும் நடக்கலையேன்னு ஒரு முட்டாள்தனமான பதில் சொல்லுவாங்க. இத்தனை தினம் பிரச்சனை நடக்கிறது பேர் தான் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற விஷயம் இல்லை. எப்போயாவது ஒரு முறை நடந்தாலும் அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யப்படுது. அப்போது இதை பற்றியான பெரிய அக்கறையின்மைங்கிறது தான். நான் வரேன், என்னுடைய வேலை, எனக்கு பணம், எனக்கு சம்பளம். அப்போ அந்த யூனிவர்சிட்டி, அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புக்காக ஒரு அதிகாரி,
அவருக்கு வந்து அதுக்கான ஒரு சம்பளம் அப்படி இருக்கான்னா அதெல்லாம் தான் பார்க்கணும். பல கேள்விகள் அது உருவாக்குது. அப்போ இந்த மாதிரி பெண்களினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக எல்லா இடங்கள்லையும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணுறதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு வேணும். அந்த நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா நிர்பயா ஃபண்ட்லலாம் இருக்குது. அதுக்காக அதை யூட்டிலைஸுமே பல மாநிலங்கள் கம்மியாக பண்ணியிருக்குன்றது நிறைய தகவல்கள். ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் இந்த இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் நாங்கள் வந்து நிர்பயா ஃபண்டை திருப்பி அனுப்பிவிட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய பத்திரிகை செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இப்பையும் கூட அதன் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதுங்கிறது பெண்களுடைய உரிமை பற்றியும் பெண்களுடைய பாதுகாப்பு பற்றியும் அவர்கள் மீதான வன்முறைகளை குறித்தும் அரசியல் செய்வதிலேயே முழுமையாக இருக்காங்களே தவிர நடைமுறையில் கடைசி பெண்ணுக்கும் கூட அந்த பாதுகாப்பு போய் சேரணுங்கிறத பற்றி அக்கறை இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து ஏன் இதை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோன்னா, சென்னையில் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் மிக உயரிய தரம் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தில் இப்படி நடக்குதுன்னா, நம்ம வந்து சாதாரண நகரங்களில் கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய டவுன்களில் மற்ற இடங்களில் எப்படி இருக்கும்னு பார்க்க. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு பெண்கள் அது சம்மந்தமான விஷயமா இருக்கிறதுனால இப்போ வந்து பயங்கரமாக கூப்பாடு போடுறாங்க. ஒருத்தர் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு. நான் சாட்டை அடிக்கிறதுனால இந்த இது வந்து சரியாயிடுமான்னு சொன்னால், சாட்டை அடித்து என்னுடைய தலைவர் இப்படி ஆகிறாரே அப்படின்னு கண்ணீர் விட வைக்கிற அளவுக்கு ஒரு மூளை செலவு செய்யப்பட்ட ரொம்ப ரொம்ப சிந்திக்க முடியாத மக்களை ஈர்க்கிறது தான் அந்த வேலை. அப்போ அந்த மக்கள் நீ எதுக்கு ஈர்க்கணும்னா ஓட்டு அரசியல். அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப ரொம்ப அநியாயம், யார் அந்த சார், என்னுடைய தமிழ்நாட்டின் மகளை காப்பாற்றுங்கள் அப்படின்னு. அப்போ இது வந்து அரசியல் பண்ணுறதுங்கிறது எல்லா கட்சிகளும் செஞ்சு தான் ஆவாங்க. ஏன்னா அது அவங்க களத்தில் நிற்கணும், சர்வைவல். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி பண்ணுறதன் மூலமாக அந்த குற்றச்சாட்டுகளையும் மற்றதையும் சொல்கிறாங்கன்னா, அவர்களுடைய காலத்தில் நாங்கள் இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கோம், எங்கள் ஆட்சியில் இருக்கிறத ஒரு மாடலாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு எதனா இருக்கானா ஒன்றுமே இல்லை. பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் பெண்கள் மீதான வன்முறைகள்லாம் இல்லை, இதுதான் மாடல், இதை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் கூட சந்தோஷப்படலாம். ஏன்னா நம்ம வந்து முன்னேற்றமும் பாதுகாப்பும் பெண்களுக்கான உரிமைகளை உத்தரவாதப்படுத்துறது யார் படாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ அது அரசியல் செய்வது என்பது இந்த விஷயங்களில் எவ்வளோ நாள் இவங்க தொடருவாங்க பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம், எந்த கட்சிகளெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவங்களுக்கு தெரிந்த ஆட்களோ மற்றவங்களோ நடத்தக்கூடிய பள்ளி கூடங்கள், கல்லூரிகள், மற்ற நிறுவனங்கள் அதை வந்து எப்படிலாம் சிறப்பாக இருக்குன்றதை உறுதிப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யலாம். காவல்துறை அவங்க வேலைகளை கடைசி வரைக்கும் செய்கிறாங்களான்றதை இவங்க கண்காணிக்கலாம், பொதுமக்களும் கண்காணிக்கலாம். இப்போ அரசு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, 3 பெண் IPS அதிகாரிகளை வச்சு இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த FIRலேயே கூட உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய விவரணைகள், அதில் இருக்கக்கூடிய விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அந்த இடத்துல அவங்க நின்னாங்க, ஆண் நண்பரோட இருந்தாங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு இருந்தாங்களா, அந்த நேரத்தில் இருட்டுல அங்கே தேவையில்லாத நேரத்தில் நின்னாங்கன்னு சொல்லிட்டு எந்த விஷயங்கள் எல்லாம் FIRல எப்படி மென்ஷன் பண்ணணுன்ற அந்த ஒரு புரிதல் இல்லாம. ஆமா, அது வந்து என்னன்னா அந்த உயர்நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை நோக்கி ஆமா இருக்கக்கூடிய அந்த பெண்ணை குற்றம் சாட்டுறது. அது வந்து 2 விஷயமா சொல்லுவோம், விக்டிம் பிளேமிங் அண்ட் விக்டிம் ஷேமிங்னு சொல்லுவோம். விக்டிம் ஷேமிங்னா ரொம்ப அவமானப்படக்கூடிய இடத்துல அவங்கள வச்சுட்டாங்கன்னா முன் வருவாங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் வந்து மீடியாலலாம் வந்துருச்சுல்ல. இப்போ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு நிச்சயமாக இந்த காவல்துறை நம்பி போய் FIR கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பெண் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், அவ்வளவு வந்து மன தைரியத்தை அல்லது ஒரு தெளிவுடன் அந்த பார்வையில் இந்த குற்றத்திற்கு நான் பொறுப்பாளி அல்ல, நான் என்னுடைய கல்லூரியில் என் வளாகத்தில் நான் இருந்தேன், யாரோ பண்ண குற்றத்துக்கு நான் அவமானப்பட வேண்டியவள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்கன்றதும் அதனால் அவங்க வந்து முன் வந்திருக்காங்கன்றதும் ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாமே பல நிர்பயாவுக்கு பின்னாடி தான் அந்த கான்செப்ட் கொஞ்சம் மாறுச்சு. அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு அதுக்கான ஒரு தைரியம் வந்திருக்குங்கிறத வரவேற்கணும். அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துறதுக்கு இப்படியெல்லாம் சோஷியல் மீடியாவில் ரவுண்ட்ஸ் போச்சுன்னா என்ன ஆகும்னா, உன்னுடைய விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும்ன்ற ஒரு மிரட்டல் தான் அதில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பெண்கள் மீதான இந்த மாதிரியான வன்முறை சம்மந்தமோ அவர்கள் மீதான இந்த மாதிரியான சீண்டல் சம்மந்தமான விஷயங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ தான் ஆயிருக்கா? சோஷியல் மீடியா அதிகரிக்கிறதும் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லா ஃபோன்லேயும் இருக்கிறது, ஸ்மார்ட் ஃபோனாக எல்லா ஃபோனும் மாறுறதுங்கிறது இந்த சமுதாயத்தினுடைய தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சியும் சந்தை பொருளாதாரம் மிக அதிக அளவில் விரிவடைந்திருக்கிறதும் காரணம். ஒரு தாராளவாதம் அல்லது ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தனியார் மயம் போன்ற விஷயங்கள்லாம் 2000களில் நமக்கு LPG ஆரம்பித்த பிறகே ஒரு உலகமயமாக இதில் ஆரம்பிக்கும் போதே பல்வேறு விஷயங்களை நம்ம புதுசாக எதிர்கொள்ள வேண்டிய தேவை வந்தது. அப்போது ஒரு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருச்சுன்னா நம்ம அதை வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு பின்னாடி போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ சோஷியல் மீடியாங்கிறத வந்து
பெண்களின் மீதான குற்றங்களை செய்வதற்காகவும் அல்லது பெண்களை அதில் ஒரு பயன்பாட்டுக்குரிய போகத்துக்குரிய அல்லது நுகர்வுக்குரிய பொருளாக ஆக்கக்கூடிய தகவல்கள் அல்லனா அதற்கான கண்டென்ட் வந்து சமூகம் முழுக்கவும் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ முன்னாடி வந்து பெண்களை வந்து ஒரு பொருளாக அல்லது ஒரு அடிமைத்தனமாக பார்த்தாங்கன்னா அந்த வீட்டில் அந்த கம்யூனிட்டியில் அந்த சமுதாயத்தில் அந்த சாதியில் அப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அது வேற வடிவங்கள். ஆமாம், அது வந்து சந்தைமயமாக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு நீங்கள் பான் வீடியோஸ்ன்னு பார்க்குறீங்கன்னா அந்த பான் வீடியோஸ் வந்து நுகர்வுக்கானது. அப்பா இது வந்து ரொம்ப உனக்கு பெனிஃபிட், இது ரொம்ப என்ஜாய்மெண்ட், இதை பார்க்குறது தினம் லட்சக்கணக்கான வீடியோஸ் வெளில வருதுன்னா அதை நுகரக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னு சொன்னால் விமனுடைய உடல்கள், பெண்களுடைய உடல். அப்போ அது மீண்டும் மீண்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது, போகத்திற்குரியது, ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடியது, அதை நீங்கள் நுகரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அருவமாக நம்மளால் தொட்டு உணர முடியாத ஒரு இடத்துல அது வந்து ஒரு படங்களாக, காட்சிகளாக, வார்த்தைகளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிறோன்னு சொன்னால் அதனுடைய ஒரு தர்க்க ரீதியான நீட்சி என்ன ஆகும்னு சொன்னால் அதை உணர்ந்து பார்க்கலாம், அதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்போ எந்த பெண் கிடைக்கிறாங்க, யார் வலிமை குறைந்தவர்களாக இருக்காங்க, யார் வந்து ஏமாற்றப்படக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மீது, மாற்றுத்திறனாளிகள் மீது, தாழ்த்தப்பட்ட பெண்கள் மீது, பழங்குடியினர் பெண்கள் மீது, இதெல்லாம் வந்து பெண்கள் மீதான இந்த வன்முறைகள் எண்ணிக்கையில் மிக அதிகம். இதே நீங்கள் உயர்ந்த வர்க்கம், பண ரீதியாக மேலே இருக்கக்கூடிய வர்க்கம், உயர்ந்த வகுப்பினர், சாதி அல்லது அதிகாரத்திலையும் அரசியல் ரீதியாகவோ மிக வலிமையாக இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு இந்த மாதிரியான குறிப்பாக அவர்கள் உடல் சார்ந்த வன்முறைகள்னு பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். அப்போ இது வந்து நுகர்வுக்கான ஒரு பொருளாக ஆக்கப்படக்கூடிய சந்தை கலாச்சாரம் என்பது எல்லா இடத்துலையும் வெளிப்படுது. இன்றைக்கு தேதி வரைக்கும் ஒரு பூமர் பனியனை அணியணும் அப்படின்னு சொன்னால் அவன் தாண்டி பில்டிங்கை தாண்டி குதித்து ரோட்டில் பாய்ஞ்சு வந்து எல்லாத்தையும் பண்ணி ஒரு பொண்ணுக்கு பூ கொடுப்பான். அப்போ அந்த பெண்ணுங்கிற ஒரு பொருளை அடையிறதுக்கு இப்படிப்பட்ட வலிமை உள்ளவங்களா நீங்கள் ஆகணும்னா அது கிடைத்தற்கரிய ஒரு பொருள். அப்போ தாண்டி குதிச்சுலாம் வந்ததில் அப்படி பண்ணால் கூட அப்படியா நீ உன்னுடைய குணங்கள் எனக்கு பிடிக்காது, உன்னுடைய பழக்கவழக்கங்கள் எனக்கு பிடிக்காது, இப்படி நீ வந்து ரூல்ஸ் எல்லாம் மீறி வந்திருக்க போ அப்படின்னு எந்திரிச்சு போகிற அளவுக்கு அந்த பெண்ணை காட்டாமல் அந்த ஒரு மலர் கொத்திலேயே மயங்கி விழுந்து தலை குனிகிற ஒரு பெண்ணாக காட்டும்போது அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி எங்களுடைய உள்ளாடைகளை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா அந்த மாதிரி அழகான பெண்கள் கிடைப்பாங்க. அப்போ உன் பொருளை விற்கிறதுக்கு இன்னொரு பொருளை பயன்படுத்துகிறீங்க. அந்த ரெண்டாவது பொருள் என்னங்கிறது இந்த பெண்ணாக பார்க்குறீங்க. அப்போது இது காலமாக உலகம் தோன்றியதுலேருந்து இருக்கக்கூடிய காதல் என்கிற ஒரு மிக சாதாரணமான இயற்கையான ஒரு விஷயத்த சந்தை எப்படி பயன்படுத்துதுங்கிறதா கமர்ஷியலைசேஷன் தான் சந்தையினுடைய அவங்களுடைய பாணி அல்லது அதுதான் அவங்களுடைய மந்திரம். ஆனால் அதில் பெண்கள் உடலை கமாடிஃபை பண்ணுறது, அவர்கள் சந்தை பொருளாக ஆக்கப்படுறது, சரக்காக பெண் உடல் மாறுகிறது. அப்போ சரக்காக அது மாறும்போது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அது ஒரு வெளி, அது ஒரு வாய்ப்பு. இப்போ நீங்கள் ஒரு திருமண சந்தையில் ஒரு பெண்ணை பார்க்க போகிறாங்கன்னா முன்னாடியெல்லாம் இந்த பொண்ணு நாங்கள் பத்திரமா வளர்த்துருக்கோம், வீட்லேயே வச்சுருக்கோம், முன்னாடி எதான காதல் அதான தோல்வியெலாம் இருக்கா, அப்படிலாம் இருக்குன்னா அதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஐயோ எங்கள் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா, யார்கிட்டையும் பேச மாட்டா, அவங்க அப்பா அண்ணன் தவிர பேச மாட்டான்ற ஒரு வார்த்தையை படித்த பெண்களினுடைய அப்பா அம்மா கூட சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே விஷயத்த ஒரு பையனை பார்க்கும்போது முன்ன பின்ன யாரையும் காதலிக்கல, இந்த பையனுக்கு எந்த அனுபவமும் இல்லைல்ல, பாலியல் ரீதியான அனுபவங்கள் இல்லாத பையன் தானே, முதலாக எங்களுடைய வீட்டு பெண்ணை தான் இவன் பார்க்க போகிறானா அப்படிங்கிற கேள்வி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சமூகம் முழுவதும் அதற்கான அனுபவங்கள் ஆண்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திருமணத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய பாலியல் அனுபவங்கள் ஆண்களுக்கு உரியது. அப்படி ஏதாச்சும் பெண்களுக்கு இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு பிளாக் மார்க், அது சந்தையில் விலை போகாமல் இருப்பதற்கான ஒரு செக்லிஸ்ட் அது வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தக்கூடிய சமூகமும் சாதியை தூக்கி பிடிக்கிற சமூகமாகவும் அரசியலில் வந்துட்டு பெண்களுடைய முன்னேற்றம், அவருடைய உரிமைகள், அவருடைய அரசியல் சாசன உரிமைகள் இதெல்லாம் உண்மையிலேயே மாற்றணுக்காக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இல்லாமல் மீண்டும் மீண்டும் முதலாளித்துவ கட்சிகளாகவே இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் பரந்துபட்ட அளவில் இருக்குது. நம்ம பார்க்குற சோஷியல் மீடியானால் அதிகமாக இருக்குன்னா சோஷியல் மீடியாங்கிறது ஒரு வடிவம் தான், இந்த சந்தை பொருளாதாரத்தினுடைய ஒரு வடிவம். பெண்களை இப்படி பயன்படுத்துறதுங்கிறது அவங்க அதிகமாக பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் கிடையாது. நீங்கள் பெண்கள் சம்மந்தப்படாத விஷயங்களை பெண்களை பயன்படுத்தாதீங்க, ஏன்னா அது ஒரு பாலிசி மேட்டர்
ஆணையும் பெண்ணையும் நீங்கள் ஸ்டீரியோ டைப் பண்ணுறீங்க, பிம்பப்படுத்துறீங்க. ஒரு சமையல் ரூம்லேருந்து வந்து ஒரு அம்மா வந்து அப்படியே பேகை தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து சமையல் செஞ்சு அழகான பூரி மாதிரி ஒரு உப்புன ஒரு சப்பாத்தி கொடுக்குறாங்கன்னா, நீ என்ன வேலை செஞ்சாலும் ஐஏஎஸ் ஆனாலும் நீ வீட்டில் வந்து சமைச்சு உன் பிள்ளையும் ஹஸ்பண்டையும் சந்தோஷப்படுத்தலைன்னா நீ பெண்ணே கிடையாது, இந்த மாதிரியான நீ நல்ல மனுஷியே கிடையாது. அப்போ இந்த கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து டீன் கிட்ட காமிச்சிருவேன். இதெல்லாம் நம்ம வந்து ஊடகத்தில் பார்க்குறது தான். நான் அந்த எஃப்ஐஆரை படிக்கலை, நான் வேறு எந்த இதையும் பார்க்கல. அப்போது இந்த டீன் கிட்டலாம் காமிச்சிருவேன் அப்படின்னு அவன் வந்து வீடியோ எடுக்கிறான் அப்படின்னா இந்த ஆணையும் பெண்ணையும், அப்போ டீனோ அல்லது அந்த நிறுவனமோ காதல் செய்வதோ தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் விரும்பிய ஆணுடன் கைப்பிடித்து கொண்டிருப்பதோ நெருக்கமாக இருப்பதையோ குற்றம் என்று கருதுகிறது. அந்த குற்றமாக அவன் கருதுறதுனால தான் அந்த கில்ட்டியாக அவங்களுக்கு வந்து அந்த குற்ற உணர்வு வர்றதுனால ஒரு அயோக்கியனாக இருக்கவனுக்கு அடிபணியறதுக்கோ இல்லை அச்சப்படுறதுக்கோ இந்த பெண்ணுக்கு ஒரு நிலைமை ஏற்படுது. அப்படியா வீடியோ எடுக்கிறியா, முதல்ல போய் காமி. எங்கள் இன்ஸ்டியூஷனில் யார் வேணால் காதலிக்கலாம் போடா முதல்லன்னு சொல்கிறதுக்கு முடியாத அளவுக்கு இருக்குன்னா அந்த கல்வி சூழல், அந்த வளாகத்தின் சூழல் என்னவா இருக்குன்னு சொன்னால், பெண்கள் தன்னிச்சையாக தன் வாழ்க்கை துணையவோ அல்லது சிறிய காலத்திற்கான ஆண் நண்பரையோ தேர்ந்தெடுத்தால் குற்றம். 2 ஆண்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஆணும் பெண்ணும் இருக்கிறதுனால அந்த ஆணை விரட்டி விட்டு இந்த பெண்ணை மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களை பயன்படுத்துறதுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அதே அந்த குற்றவாளியினுடைய ஃபோனில் பல வீடியோக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அவன் இதை தொழிலாக அதை வந்து பண்ணுறான்னா அவனுக்கு வந்து தெரியுது இவங்க வந்து ரொம்ப பாதிப்படையக்கூடிய வல்னரபிளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இதே வேலையாக அவன் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கடைநிலை கான்ஸ்டபிளுக்கு பண்ணுவாரா? ஏன்னா அந்த காக்கியோட என்ன சொல்லுதுன்னா அதிகாரத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி போய் எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த பெண் வந்துட்டு நீ போலீஸ் தானே உங்கள் ஹையர் அஃபிஷியல் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா போய் என்ன வேணா சொல்லுன்னு சொல்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல. இந்த பெண்ணு கூட அப்படி சொல்கிறதுக்கான சூழல் அங்கே இல்லைங்கிறது தான் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு 19 வயது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு குழந்தை தான். 18 வயசு வரைக்கும் நம்ம குழந்தைன்னு சொல்கிறோம். ஒரு ஆண்டு முடிச்ச உடனே அவங்க மிகப்பெரிய ஆளாயிடுறது இல்லை. மேம், இறுதியான ஒரு கேள்வி. இப்போது இதுக்கான சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ கொண்டு வராங்க. நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இப்போ இந்த போஸ்ட் ஆக்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் வருது. எந்த இடத்துல லேக் ஆகுது? சட்டத்திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் பிரச்சனை இருக்கா, இல்லை அவேர்னஸில் பிரச்சனை இருக்கா, இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுல வந்து இந்த சமுதாயத்துக்கே ஒரு தயக்கம் இருக்கா? ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இதை இந்த கேஸை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுல ஒரு தயக்கம் இருக்கா? நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா இடத்துலையுமே இருக்குது. சட்டத்தை வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு 2 சட்டத்திலையும் நீங்கள் சொன்ன பாஷ் ஆக்டாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்கள் மீதான வன்முறைகளை பற்றி இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அது பாக்ஸோ சட்டமாக இருந்தாலும் சரி, பணித்தளங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ இருக்கிற விஷயங்களில் இந்த சட்டங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்னே சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது. அப்போ அதுக்கான ஒரு பட்ஜெட் அலோகேஷன் இருக்கணும். இப்போ பெண்களுடைய சர்வதேச உழைக்கும் பெண்கள் நாள் மார்ச் 8ன்னா எல்லாம் கொண்டாட்டம், டான்ஸு, ட்ராமா, திருப்பி சினிமா அப்படின்ற அதை பண்ணுறது. நீங்கள் வந்து பெரிய கடவுள், இது அம்மா தாய் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன இல்லைன்னு சொன்னால் இந்த பெண்களுடைய உரிமைகள் வந்து இதுதான். கேள்வி கேளுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். சமுதாயம் முழுக்க பழைய கருத்துக்களின் அடிப்படையில் உங்களுடைய உரிமைகளை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு சொன்னால் கூட இந்த அரசு உங்களுக்காக நிற்கிது. இந்த விஷயங்களை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு இதுதான் எண். அவங்க வேலை செய்யலைன்னா நேராக என்கிட்ட வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல், ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லை. கொஞ்சமாக வருது. இப்போ வந்து ஒரு பெண்ணுக்காக ஒரு புதுமை பெண் திட்டம், ஒரு பெண் கல்லூரிக்கு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படிலாம் இருக்குது. அந்த 1000 ரூபாயும் அந்த 500 ரூபாயும் தான் செலவு பண்ணுறதுக்கு வழி இல்லாத குடும்பங்களாக அந்த பணத்தையும் யார் செலவழிக்கிறதுங்கிற தீர்மானம் எடுக்கக்கூடிய அப்பாவும் அண்ணனும் இருக்கிற வீட்டில் அந்த பணம் வந்து அவங்களுக்கு தான் போகுதாங்கிறது ஒரு கேள்வியாயிடும். அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு உரிமையை வந்து நீங்கள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னாலுமே அந்த உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறான சமூகம் இருக்குதாங்கிறது தான். நிச்சயமாக சட்டங்களில் இருக்க விஷயங்களை விட நடைமுறை இம்ப்ளிமெண்டேஷனில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பெண் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அது உடனே எஃப்ஐஆராக மாறுமா? வீட்டுக்கு அந்த எஃப்ஐஆரோ இல்லைனா செல்ஃபோனில் வருமா, இல்லை இமெயிலில் வருமானா? வராது. 4 முறை போகணும், 5 முறை போகணும், அவங்கள போய் கேட்கணும். அவங்க அதுக்குள்ளே அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப செல்வாக்குள்ளவராக இருந்தார்னா இதுவும் நடக்காது. வக்கீலை கூப்பிட்டு போகணும், வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும். இலவச சட்ட உதவி மையம்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு வக்கீலுக்கு 250 ரூபாய் 500 ரூபான்னு தரும்பொழுது அதில் தன்னுடைய நேரத்தை செலவழிச்சிட்டு போகிறதுக்கு வழக்கறிஞர்கள் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்க வழக்கறிஞர்கள் பணம் வாங்குறவங்களா இருக்காங்கன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போது சட்டத்தில் எல்லாமே கரெக்டாக பேப்பரில் இருக்குது. ஒரு பெண் அவங்களுடைய பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் என்ன சட்ட உரிமை வேணாலும் இலவசமாக கொடுக்கலாம். அதுதான்
இலவச சட்ட உரிமை ஆணைய சட்டம்னே இருக்குது. சட்ட உரிமைகளுக்கான ஆணைய சட்டம். அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் பெண்கள் போய் வாங்கணுன்னாலுமே அவ்வளோ பெரிய குதிரை கொம்பு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பெண்களுக்கும் அல்லது பாலியல் ரீதியாக குற்றங்களால் பாதிக்கப்படும் பெண்களுக்கும் எல்லா வழக்குகளுமே வந்து ஃப்ரீயாக பண்ணணும். அப்படி ஒரு நிலைமை வந்து அதுக்கான பணத்துக்கான ஒதுக்கீடோடு இருக்காங்களான்னா இல்லை. அப்போ வெறும் பெரிய பெரிய திட்டங்கள், தீர்மானங்கள், அதை விளம்பரப்படுத்துறது, நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்கிறதுங்கிறது பத்தாது. கடைசி கிராமத்தில், கடைசியில் இருக்க குக்கிராமத்தில் இருக்க பெண்ணுக்கும் கூட இந்த உரிமைகளை ரியலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அவங்க வந்து எனக்கு இருக்க போலீஸ் இருக்காங்க, எனக்கு இருக்க ஒரு கோர்ட் இருக்குன்னு போனால் நடக்கணும் வேலை. அதெல்லாம் வந்து இன்எஃபெக்டிவாக வேலை செய்யாமல் இருக்கக்கூடியது தான். இந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா எல்லாம் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சியில் எழுந்து பேசுகிற மாதிரி நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பல ஓட்டைகள் தெரியும். காலங்காலமாக சரியாக பராமரிப்பு பண்ணி சரியாக வேலை செஞ்சுட்டு வந்தால் இது இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்காது. நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களுடன் சேர்ந்து பகிர்ந்ததுக்கு நன்றி.